வணக்கம் நண்பர்களே, உங்களை ஹேமாஸ் கிச்சனுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி ஜாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் 10 உடைச்ச முந்திரியை அதில் சேர்த்துக்கோங்க. முந்திரி நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே 2 கப் நறுக்கிய தக்காளியை அந்த நெய்லியே சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் சர்க்கரையையும் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, தக்காளி எல்லாம் வெந்து நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரியை அதில் சேர்த்துக்கோங்க. ஜாம் சரியான பதத்துக்கு வந்துருச்சான்னு பார்க்க ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ஜாம் எடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா அது வழியாமல் இருக்கும். அப்படி வழியாமல் இருந்துச்சுன்னா அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான தக்காளி ஜாம் வீட்டிலே செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.